பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் கர்த்தரை தேடும்படி தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் போவார்கள், அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார். இங்கே ஜனங்கள் கர்த்தரை தேடும்படி செல்கிறார்கள், தங்கள் ஆடுகளோடும் தங்கள் மாடுகளோடும் கடந்து போகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை காண மாட்டார்கள், அவர் அவர்களை விட்டு விலகினார் என்று. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக பலியிடும்படியாக காணிக்கைகளோடு வருகிறார்கள். ஆனால் ஏன் கர்த்தர் அவர்களை விட்டு விலகுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அதே அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் தங்கள் தேவனிடத்திற்கு திரும்புவதற்கு தங்கள் கிரியைகளை சீர்திருத்த மாட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஏன் கர்த்தர் அவர்களை விட்டு விலகுகிறார் என்று பார்க்கும்போது, அவர்கள் தங்களுடைய கிரியைகளிலிருந்து அவர்கள் சீர்திருத்தவில்லை, அவர்கள் கிரியைகளை விட்டு அவர்கள் வெளியே வரவில்லை என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம், ஆராதிக்கும்படியாக நாம் வரும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வருகிறாரா அல்லது நம்மை விட்டு விலகுகிறாரா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது காயின் கனிகளோடு, அதாவது காணிக்கைகளோடு தான் என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தில் வருகிறார். ஆனால் தேவன் காயினை அங்கீகரிக்கவில்லை என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏன் காயினை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்றால், காயின் தன்னுடைய கிரியைகளை என்ன செய்யவில்லை? சீர்திருத்தவில்லை. அதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் சகைவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சகையினுடைய முதல் சந்திப்பிலேயே சகையு என்ன செய்கிறார்? தன்னுடைய கிரியைகளை விட்டு திரும்புகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அது நிமித்தமாக அந்த வீட்டிற்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகிறதையும் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இளையகுமாரனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய கிரியைகளை விட்டு திரும்பி தகப்பனிடத்தில் வரும் பொழுது என்ன செய்கிறார்? தகப்பன் ஏற்றுக்கொள்கிறார். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ வார்த்தைகளை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்டு நம்முடைய கிரியைகளை சீர்படுத்தி கொள்ளுகிறோமா என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார்? கவனிக்கிறார். நாம் தன்னுடைய கிரியைகளை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மிடத்தில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு எங்களுடைய கிரியைகளை சீர்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.